வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். சமீபத்தில் திரைப்பிரபலங்களுடைய மரண செய்தியானது நாள்தோறும் பார்த்தீங்கன்னா வெளியாகி ஒட்டுமொத்த திரையுலகையும் அவங்களுடைய குடும்பத்தையும் ரசிகர்களையும் பிரபலங்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. சமீப காலமாக பார்த்தீங்கன்னா 2 மாதங்களுக்கு முன்பு இயக்குனர் சிகரம் பாரதிராஜாவுடைய மகன் படோஜ் பாரதிராஜா அவர்கள் மாரடைப்பு காரணமாக இறந்து போனார். இவரை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சீரியல் நடிகர் ஸ்ரீ அவர்கள் திடீரென மாரடைப்பு காரணமாக இறந்து போனார். வரிசையாக இப்போது சொல்லிக்கிட்டே போகலாம். அந்தளவுக்கு திரைப்பிரபலங்களுடைய மரண செய்தியானது நாளுக்கு நாள் வெளியாகி வருது. குறிப்பாக சொல்லணும்னா மாரடைப்பு இந்த சொல்ல கேட்டாலே பிரபலங்கள் முதல் ரசிகர் வரை ரொம்பவே பயந்து போகிறாங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 21 வயதுலேருந்து 50 வயதுக்குள் உட்பட்ட இளம் நடிகர்கள் நடிகைகள் பொதுமக்கள் அனைவருமே இந்த மாரடைப்பு காரணமாக தான் இறந்து போகிறாங்க. இது ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்தையும் ரொம்பவே உலுக்கியுள்ளது. 4 நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ராஜேஷ் அவர்கள் மாரடைப்பால் இறந்து போனார். அவரை தொடர்ந்து இப்போது ஒரு பிரபல நடிகர் இறந்து போயிருக்கிறாரு. யார் அந்த பிரபலம் நடிகர், அவருக்கு என்னாச்சு, அவருக்கு என்ன மாதிரி நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்து போனார்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். பைசைக்கிள் தீவ்ஸ் நடிகர் திடீரென காலமாகியிருக்கிறாரு. பிரபலங்கள் ரசிகர்கள் பொதுமக்கள் எல்லோருமே இவருக்காக நேரில் போய் அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. 1948ஆம் ஆண்டு இயக்குனர் விக்டோரியா டிசிகா இயக்கத்தில் வெளியான திரைப்படம் தான் பைசைக்கிள் தீவ்ஸ். இந்த திரைப்படத்தில் உலக போருக்கான பின்பான வேலையில்லா திண்டாட்டம் மக்களை எப்படியெல்லாம் சீரழித்தது என்பது பேசிய படம் தான் இந்த திரைப்படம். தன் குடும்பத்தின் பசியை போக்க வீட்டிற்குள் இருக்கும் அனைத்துமே விற்கும் தந்தை, அவரின் துயரத்தை அருகிலிருந்து பார்க்கும் மகன் என வறுமையின் கொடூரத்தில் இருப்பாங்க. ஒரு நாள் நாயகனின் சைக்கிள் திருடப்படுகிறது. அதற்கு பின்பு நடக்கும் கதையை மிக உணர்வுபூர்வமாக டிசிகா திரைப்படத்திருந்தார். படத்தினுடைய இறுதி காட்சியை பார்த்து கண்கலங்காதவங்க மிக குறைவு. உலக சினிமா வரலாற்றிலேயே இடம்பெற்றுள்ள மகத்தான கிளைமேக்ஸில் ஒன்று என்று விமர்சகர்கள் இந்த திரைப்படத்தை இப்போ வரைக்கும் சொல்லிட்டு வருவாங்க. இந்த படத்தில் தந்தையாக நடித்த மெக்சிகோ ராணி, மகனாக நடித்த குழந்தை என்சோ ஸ்டெலையா இருவருக்குமே முதல் படம் தான். இந்த படம் வெளியாகி 80 ஆண்டுகள் ஆகுது. இருப்பினும் உலகின் தலைச்சிறந்த 10 திரைப்படங்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள படம் தான். இதில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான என்சோ தொடர்ந்து பல திரைப்படங்களை நடித்து வந்தார். அதன் பின்பு நடிப்பை விட்டு கணித ஆசிரியராக பணியை புரிந்து ஓய்வு பெற்ற இந்த நிலையில் இத்தாலியில் குடும்பத்துடன் வசித்து வந்த என்சோ உடல்நலக் குறைவின் காரணமாக 85 வயதில் காலமாயிருக்கிறாரு. அவரது மறைவுக்கு உலக சினிமா ரசிகர்கள் பலருமே இரங்கல் தெரிவித்து வருகிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.